உறவு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிட தமிழ்வாணன் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொன்னால், நான் கடந்த பல வருடங்களாக நிறைய நண்பர்களோடு பழகியிருக்கிறேன். அதில் வந்து குறிப்பாக இஸ்லாமிய நண்பர்கள், அதுக்கப்புறம் கிறிஸ்துவ நண்பர்கள் சொல்லிட்டு எல்லா மதத்து நண்பர்கள்கிட்டையும் நான் நல்லா பழகியிருக்கிறேன். எனக்கு எம்மதமும் சம்மதம் அப்படின்ற ஒரு கோட்பாட்டில் நான் எல்லாத்தையும் நட்பாக இருப்பேன். சில நண்பர்கள் சில காலத்துக்கு முன்னாடி எங்கிட்ட வந்து குரான் கொடுத்துருக்குறாங்க, பைபிள் கொடுத்துருக்குறாங்க, அதுக்கப்புறம் சத்த மார்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மார்க்கமும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தையும் கொடுத்துருக்குறாங்க. எல்லா புத்தகத்தையும் நான் அன்பாக வாங்கி படிப்பேன். அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை வந்து நான் புரிஞ்சுக்கணும்னு நினைப்பேன். ஏன் அப்படின்னா, கடவுள் யார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. எல்லாருமே தேடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எல்லா மதத்துலேயும் கடவுளை அடைவதற்காகவும் அந்த ஞானத்தை பெறுவதற்காகவும் தான் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்கன்றது தான் என்னுடைய புரிதல். ஏன்னா கடவுளை யாரும் நேரில் பார்க்கல. அப்படி இருக்கும் பொழுது என்னோட நண்பர் ஒருவர், இஸ்லாமிய நண்பர் வந்து, ஏங்க நீங்கள் என்னவோ நினச்சவங்கள நீங்கள் போயிட்டு இந்த ஜோதிடத்தில் விழுந்துட்டு இருக்கீங்களே, அது வந்து ஹராம் இல்லையா அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை சொன்னார் அவர். அதே மாதிரி கிறிஸ்துவ நண்பர்களும் இந்த வார்த்தை எங்கிட்ட கேட்குறாங்க. இந்த மாதிரி வந்து, ஏங்க நீங்கள் போகிற பாதை சரியான பாதை தானா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கிட்ட கேட்குறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஜோதிடம் என்பது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க அறிவியல் சார்ந்ததும் இல்லை, அதே மாதிரி ஆன்மீகம் சார்ந்ததும் இல்லை, இரண்டும் சேர்ந்த கலவை தான். பழைய ஏற்பாடு பைபிளே நம்மகிட்ட இருக்குது. அதே மாதிரி பகவத்கீதை நம்மகிட்ட இருக்குது, படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னொரு பக்கம் பைபிள் புதிய ஏற்பாடும் இருக்குது, இதையும் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி என் நண்பர் கொடுத்த குரானும் எங்கள்கிட்ட இருக்குது, படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா இந்த சின்ன 35 வயது வருடங்களுக்குள்ள உண்மைத்தன்மை என்னன்றதை தெரியாமல் நம்ம எதுலேயுமே முழுமையாக ஈடுபட முடியாது இல்லைங்களா? எல்லாத்துலேயுமே நன்மை இருக்குது, தீமையும் இருக்குது. முதல்ல கடவுள்லாம் யார் அப்படின்ற புரிதல் நமக்குள்ளே வேணும். எனக்கு ஒரு புரிதல் இருக்குது. அந்த புரிதலின் அடிப்படையில் தான் நான் அந்த இந்து மதத்துக்குள்ளே நான் இருக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் ஜோதிடம் என்பது வந்து பார்த்திங்கன்னா மத சார்ந்தது கிடையாது, மதங்களுக்கும் அப்பாற்பட்டது. நீங்கள் மதம் என்பது இந்த பூமியில் தான் இருக்குது. இந்த பூமியே 75 விழுக்காடு வந்து நீராலையும் 25 விழுக்காடு தான் நிலத்தாலையும் இருக்குது. இந்த 25 விழுக்காடு நிலத்துக்குள்ளேயே வந்து ஒரு குறிப்பிட்ட நிலங்களில் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் ஒரு குறிப்பிட்ட மார்க்கம் வந்து கடைபிடிக்கப்பட்டுருக்கு. ஆனால் ஜோதிடம் என்பது இந்த உலகத்திற்கு வெளியே கிட்டத்தட்ட 9 கோள்களை பற்றின ஒரு சப்ஜெக்ட்டு, அதே மாதிரி பிரபஞ்சத்தை பற்றி ஒரு சப்ஜெக்ட்டு, இறைவனை பற்றின ஒரு சப்ஜெக்ட்டு. இது வந்து இதுக்குள்ளே நிறைய உண்மைத்தன்மைகள் இருக்குது. இருந்ததுனால தான் நான் தேடி தான் இந்த இதுக்குள்ளே வந்திருக்கிறேன். உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா இது சொல்கிறதுக்கு முடியாத அளவுக்கு இதுக்குள்ளே நிறைய உண்மைகள் இருக்குது. இது எப்படி உணர முடியும்னா, எல்லாருக்கும் எல்லாமே உணர்த்திடவும் முடியாது, உணர்ந்திடவும் முடியாது. இந்த பிரபஞ்சம் ஒவ்வொரு மனிதனையும் ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக உருவாக்கி அது வழி நடத்திக்கிட்டு இருக்கு. அந்த குறிப்பிட்ட காரணங்கள் நிறைவேறுவதற்காக அந்தந்த நபர்கள் அந்தந்த இடத்துல அவங்க வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்பொழுதும் நான் ஒரு மார்க்கத்தை நான் கடைபிடிக்கிறேன், ஒரு வழிமுறையில் நான் வாழ்கிறேன், என்னுடைய வாழ்க்கை முறை இப்படி இருக்குது, என்னை போலவே மற்றவரும் இந்த வாழ்க்கை முறை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்வது வந்து முட்டாள்தனமான ஒரு விஷயம். புரியுதுங்களா? நம்ம ஒரு பெரிய மரத்தில் ஏறிட்டு அந்த மரத்திலிருந்து நம்ம பார்க்கும் பொழுது அற்புதமாக தெரியும். இந்த நிறைய அருகில் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் சூப்பராக தெரியும். என் ஃப்ளைட்டில் போகும்போது கூட கீழே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரியும். ஃப்ளைட்டில் இருந்து பார்க்கக்கூடிய அனுபவத்தை பூமியிலிருந்து நீ பாருன்னு சொல்கிறது எந்த அளவுக்கு முட்டாள்தனமாக இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த மதங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும். ஏன்னா மதங்கள் என்பது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமாக வந்து கடைபிடிக்கப்பட்டிருக்கிறது, ஒவ்வொரு விதமாக அவங்களுக்கு எடுத்துக்காட்டப்பட்டிருக்கிறது. அதில் கடவுள்லாம் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லாருமே கடவுள் பேரை சொல்லிக்கிட்டு எனக்கு எல்லாமே தெரியுன்ற மாதிரி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். உண்மையிலேயே வந்து நிறைய உண்மைகள் நமக்கு தெரியறதில்ல. அதுக்காக ஒரு சின்ன கதை மட்டும் ஒன்று சொல்கிறேன். என்ன கதை அப்படின்னு சொன்னால், ஒரு ஊரில் ஒரு 5 மாற்றுத்திறனாளிகள் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த 5 மாற்றுத்திறனாளிகளுக்கும் கண்ணு மட்டும் தெரியாது. எல்லாருமே இசைக்கலைஞர்கள். ஒருத்தர் வந்து ஹார்மோனியம் வாசிப்பார், ஒருத்தர் நல்லா அழகாக பாடுவார், ஒருத்தர் நல்லா தபேலா வாசிப்பார், ஒருத்தர் கிட்டார் வாசிப்பார், ஒருத்தர் கீபோர்டு வாசிப்பார்னு வச்சுக்கோங்க. அந்த 5 நபர்களும் அங்கங்கே வந்து ஒரு கச்சேரி நடத்துவாங்க. அந்த கச்சேரி மூலமாக வரக்கூடிய பணத்தை 5 பேரும் வந்து பிரித்து எடுத்துப்பாங்க. இப்படி அவங்க வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படியே அவங்க வாழ்க்கை போயிட்டுருக்கு. ஒரு குறிப்பிட்ட நாள் கடந்து போயிட்டு இருக்கும்பொழுது திடீர்னு வந்து 5 பேருக்குள்ளேயும் நான் வந்து யானையை பார்க்கணுன்ற ஒரு ஆசை வருது அவங்களுக்குள்ள. அப்போ தேடி பார்க்குறாங்க, எங்கேயும் யானை இல்லை, தென்படலை. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து யானையோடைய சத்தம் கேட்குது. அதே மாதிரி அவங்க யானை பார்க்கணுன்னு படி இந்த 5 பேரும் நான் யானையை தொட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த 5 பேருமே தொட்டு பார்க்குறாங்க. ஒரு நபர்
காலை தொட்டு பார்க்குறாரு, ஒரு நபர் வயிற்றை தொட்டு பார்க்குறாரு, ஒரு நபர் வாழை தொட்டு பார்க்குறாரு, ஒரு நபர் காதை தொட்டு பார்க்குறாரு, ஒரு நபர் தும்பிக்கையை தொட்டு பார்க்குறாரு. தொட்டு பார்த்துட்டு வந்துட்டாங்க. வந்துட்டு ஒரு இடத்துல அமர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அடடா! யானை எவ்வளோ அற்புதமா இருக்கு. தூண் மாரி இருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. இல்ல தூண் மாரிலாம் கிடையாதுங்க. அது பானை மாரி இருக்குன்னு இன்னொருத்தர் சொல்றாரு. இன்னொருவர் இல்லைங்க அது வாள் மாரி இருக்குன்னு ஒருத்தர் சொல்றாரு. இன்னொருவர் தும்பிக்கை மாரி இருக்குன்னு சொல்றாரு. இன்னொன்னு அது வந்து பார்த்தீங்கன்னா பெருசா முறம் மாரி இருக்குங்க. அப்படின்னு சொல்லிட்டு 5 பேரும் 5 விதமான கருத்துக்கள சொல்றாங்க. உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அது 5ம் சேர்ந்தது தான் அந்த யானை அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்குள்ள வாக்குவாதம் போயிட்டே இருக்கு. அவங்க அப்புறம் வந்து சண்டை போட்டு பிரிஞ்சிடுறாங்க. இப்படி கடவுள்னா யாரு அப்படின்றது மேக்ஸிமம் ஆஃப் பீப்புளுக்கு தெரியாது. ஏன்னா கடவுள் என்ன சொல்ல வராரு அப்படின்றது யாருக்கும் தெரியாது. கண்டவர் விண்டிலர், வெண்டவர் கண்டிலர் அப்படின்ற ஒரு பழமொழி உண்டு. கடவுளை பார்த்தவன் சொல்ல மாட்டான் வெளியே. இந்த கடவுளை பார்த்துட்டேன், கடவுள் இப்படி தான் இருக்காரு, கடவுள் இந்த அளவுக்கு பிரகாசமானவர் கடவுள் அப்படின்னு நிறைய மெய்ப்பிச்சு பேசுறாங்க அப்படின்னு சொன்னா, நிச்சயமா அங்க ஏதோ ஒரு மைனஸ் இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி கடவுளை பார்த்து விட்டால் அவர்கள் வந்து அடுத்த நொடியே வந்து ஐக்கியமாயிடுவாங்க கடவுளோட. ஏன்னா இது கலியுகம். நிச்சயமா எல்லாரும் கடவுளை காண்பது என்பது இயலாத ஒரு விஷயம். கடவுளை காண்பதற்காக தான் எத்தனையோ ஞானிகள், எத்தனையோ ரிஷிகள் இன்னும் வந்து மலைகளிலும் குகைகளிலும் தவம் இருக்கிறதா நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம், பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எத்தனையோ பேர் சாமியார் என்று தேடிக்கிட்டு இருக்கிறாங்க சாமியார் வேஷத்துல. அப்ப தேடி 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 கிடைக்காத ஒரு பொருளை நாம் வந்து இப்படி இதுக்குள்ளதான், இந்த வட்டத்துக்குள்ளதான் இறைவன்ன்றது. அதுவுமே மதம் சார்ந்தும் சரி, சாதி சார்ந்தும் சரி, இடம் சார்ந்தும் சரி, ஏதாவது ஒரு போர் இருந்துகிட்டே இருக்கு. ஒரு ஊர்ல ஒரு குறிப்பிட்ட இடத்துல வசிக்கக்கூடிய நபர்களுக்குள்ளும் ஒருத்தர் வந்து அடக்கி ஆளணுன்ற அந்த ஒரு வெறி இருந்துகிட்டே இருக்கு. எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கு. சின்ன லெவல்ல இருக்கும் பொழுது பங்காளி சண்டையா இருக்கு. பெரிய லெவல்ல இருக்கும்போது அது ஊருக்கு சண்டையா இருக்கு. அதை விட பெருசா இருக்கும் பொழுது ஒரு நாட்டுக்கும் சண்டையா இருக்கு. இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. சமீபமா நிறைய இடத்துல தன்னுடைய வியாபாரத்திற்காகவும் பொருளாதாரத்திற்காகவும் நான் முன்னாடி இருக்கணும், நான் முதல் நிலையில் இருக்கணுன்றதுக்காக சண்டை போட்டு இம்மதம் தான் பெருசு, மற்ற மதங்கள்லாம் சிறுசுன்னு நினைச்சு ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. மதங்கள் என்பது அந்த மனிதநேயத்திற்கு அப்பாற்பட்டது. மதங்களை வந்து நம்ம அவங்க கோட்பாட்டில் வாழ்ந்துட்டு போட்டோம். அவங்களுடைய ஸ்டைல் இருக்கட்டும். கடவுள் நீ மதம் மாறினால்தான் நான் உனக்கு உதவி செய்வேன்னு சொன்னா அவர் வந்து கடவுள் கிடையாதுங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வியாபாரி ஆயிடுறாரு. அதனால நீங்க உங்க மதத்திலே இருங்க, நாங்க எங்க மதத்திலே இருக்கோம். எங்களுடைய வாழ்வியல் முறை நல்லா இருக்கு. உங்களுடைய வாழ்வியல் முறை உங்களுக்கு நல்லா இருக்கு. இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இந்து மதத்தில் இருந்துகிட்டு இந்து மதத்தை இழிவை பேசலாம், கேவலமா பேசலாம், அசிங்கப்படுத்தலாம், கடவுள்லாம் சொல்லிட்டு என்ன வேணா சொல்லலாம். இங்கேயும் நிறைய மைனஸ் இருக்கு, இல்லைன்னு நான் சொல்லிங்க. எல்லா மதத்திலுமே வந்து மைனஸ் இருக்கு, ப்ளஸ் இருக்கு. இருக்கிற ப்ளஸ்ஸை நம்ம ஏற்றுக்கணும், இருக்கிற மைனஸை நம்ம அவாய்ட் பண்ணிடணும். எல்லா இடத்துலையுமே நம்ம ப்ளஸ் எதிர்பார்க்கவே முடியாது. ஏன்னா இறைவனிடத்துல நீங்க ப்ளஸ் எதிர்பார்க்க முடியாது. இறைவன் இரக்கமானவன். இறைவன் எப்பொழுதுமே வந்து எல்லாவர்களுக்கும் இறங்குவான் அப்படின்னு சொன்னா, அந்த போர் எதுக்கு, சண்டை எதற்கு, சச்சரவு எதற்கு, நோய் எதற்கு, நொடி எதற்கு, மக்கள் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. கடவுள் பேரன்புடையவன் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? அப்படி இருக்கிறதா இருந்தா ஏன் மக்கள் எவ்வளவு தூரம் கஷ்டப்படணும்? கடவுள் பேரன்பும் அவருக்கு இருக்கிறது, அதே மாதிரி தண்டிக்கக்கூடிய தன்மையும் இருக்கிறது. 2 விதமான கோணங்களில் நாம் இறைவனை பார்க்க வேண்டும். புரியுதுங்களா? அப்ப எக்காரணத்தை கொண்டும் இந்த மதம் தான் சிறந்தது, இந்த மதம் சிறந்ததில்லைன்னு சொல்லவே முடியாது. எல்லா மதங்களும் சிறந்தது. எல்லா மதத்திற்குள்ளேயும் நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. அப்படி நம்ம உணர்ந்தாதான் இறைத்தன்மையை நம்ம உணர முடியும். அதனால தயவு செஞ்சு என் மதம் மட்டும்தான் சிறந்தது, மற்ற மதங்கள் சிறந்தது இல்லைன்றத அந்த கோட்பாட்டுக்குள்ள இருக்காதீங்க. வெளியே வாங்க. ஜோதிடம் என்பது இந்த நவ கிரகங்களை பற்றி படிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி பிரபஞ்சத்தை உணரக்கூடிய ஒரு விஷயம். ஜோதிடம் அனைவருக்குமே எளிதாக கைக்கூடி விடாது. அதே போல் ஜோதிடத்திற்குரிய நிறைய விஷயங்கள் ஒத்து போயிட்டு இருக்கு. நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். அதுபடி தான் அவங்க வாழ்க்கை முறை இருக்கு. நீங்கள் இந்த மேனிஃபெஸ்டேஷன் ஏதோ சொல்லுவாங்க. நீங்கள் சீக்ரெட் சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்கள் நினைச்சதை நீங்கள் அடையலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் நினச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லாரும் அடைஞ்சிடறாங்களா என்ன? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த பிரபஞ்சத்தில். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். பிரபஞ்சத்தில் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. நம்ம எதையுமே முழுசாக இதுதான் அப்படின்றத நம்ம ஒரு கோட்பாட்டுக்குள்ளே வரவே முடியாது. அதனால தயவு செஞ்சு உறவுகளே, எப்பொழுதும் மதம் சார்ந்தோ, சாதி சார்ந்தோ, இனம் சார்ந்தோ ஒரு மனிதனை அடக்க எண்ணாதீர்கள். அதே மாதிரி ஒருத்தர் வந்து துன்புறுத்தாதீர்கள். எம்மதமும் சம்மதம், எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்துங்கள். அதனால தான் நான் வள்ளலாரை பிடிச்சிருக்கேன். வள்ளலாரை ஏன் பிடிச்சேன் அப்படின்னு சொன்னால், அவர் சாதி மத பேதமின்றி அனைத்து உயிர்களையும் அன்பா நேசிக்கூடிய ஒரு அற்புதமான நபர், அற்புதமான ஞானி, அற்புதமான தலைவன், அற்புதமான ஒரு பேராற்றல். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்னவர் அவர். எல்லாருக்கும் அன்பா இறங்கி உணவளித்தவர் அவர். நல்லவன் கெட்டவன் பார்க்காம எல்லாருக்குமே வந்து சிறப்பான அருள் புரிஞ்சவர் அவர். அதனால தயவு செய்து அன்பா இருங்க. அன்பு மட்டுமே இங்க ஒரு பெரிய ஒரு ஆயுதம். அனைவரிடத்திலும் நம்ம அன்பா இருக்கிறதுக்கு.
நீங்கள் மற்ற எது கொடுத்தாலும் வந்து உங்களால் வந்து எல்லாம் காலியாகிடும். ஆனால் அன்பை கொடுத்தீங்கன்னா காலியாகாது. எல்லா ஒரு இடத்துல அன்பு செலுத்துங்க. யாரையும் நீங்கள் மாற்ற எண்ணாதீர்கள். மதம் சார்ந்தோ, இனம் சார்ந்தோ, மொழி சார்ந்தோ, அல்லது நான் இப்படி இருக்கிறேன், என்ன போலவே அவன் இருக்கணும் அப்படின்ற ஒரு கோட்பாட்டுக்குள்ளே நீங்கள் வரவே வராதீங்க. அவரவர்களை அப்படி அப்படியே நேசிக்கட்டும். அன்பு மட்டுமே சிறந்தது. இப்பொழுது எல்லா நாடுகளுக்குள்ளும் சண்டை நடந்து கொண்டிருக்கக்கூடிய கால சூழ்நிலையில் நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும். இந்த போர் சீக்கிரம் முடியணும். எல்லா ஊர்லேயும் எல்லா உயிர்களும் வந்து நல்லா இருக்கணுன்ற ஒரு பிரார்த்தனையோடு இந்த வீடியோவை நிறைவடைய செய்கிறேன். நன்றி நண்பர்களே. மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ்வாணன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி.